Hi CMA friends. இன்டர் ஃபைனல் எக்ஸாம் ஜூன் 10 எப்படி படிக்கணும்? அடுத்த ஒரு மாசம் 8 மணி நேரம் டெய்லி நீங்க படிச்சாதான் முடியும். இல்லாட்டாலும் பாஸ் பண்ண முடியாது. 8 hours. நான் ஒரு மாசம் தான் சொல்றேன். 8 மணி நேரமாவது படிங்க. எதை படிக்கணும்? புக்கு ICMAI டெக்ஸ்ட் புக்கை படிச்சுடுங்க. அதுக்கப்புறமா ட்ராக்கர், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டியன்ஸ் நம்ம RR அகாடமியில இருக்கு. கொஸ்டியன்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் அதை வாங்கி படிங்க. அதுக்கப்புறமா வெப்சைட்ல MTP கொடுத்திருக்காங்க, மாடல் டெஸ்ட் பேப்பர் டவுன்லோட் பண்ணி படிங்க. இதெல்லாம் தயவு செய்து படிங்க. அதுக்கப்புறமா 5 முறை படிக்கணும் ஒவ்வொரு சப்ஜெக்டையும். அப்பதான் ஞாபகம் இருக்கும். ரொம்ப முக்கியமானது மாடல் எக்ஸாம் வைக்கிறோம் May 15 to 22. அதை அட்டன் பண்ணுங்க. தமிழகத்தின் எந்த மூலையில இருந்தாலும் நீங்க அந்த மாடல் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். ஆன்லைன்லயும் வைக்கிறோம், கரெக்ஷன் பண்ணி கொடுக்கிறோம். தயவு செய்து அந்த மாடல் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க. அடுத்த ஒரு மாசம் இதே நினைவா இருக்கணும். ஒவ்வொரு குரூப்பா தான் நம்ம எழுத போறோம். இன்டரை பொறுத்த வரைக்கும் இந்த 4 பேப்பர் நல்லா படிக்கலாமே, ஏன் படிக்க முடியாது? ஃபர்ஸ்ட் குரூப் பொறுத்த வரைக்கும் டாக்ஸ் காஸ்டிங் நம்ம ஃபேக்கல்டி பிரசாத் சார் சொன்னதுதான் வரும். லா அண்ட் அக்கவுண்ட்ஸ் நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்திருக்கும். அதை செகண்டரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துறாதீங்க. அதுவும் ரொம்ப முக்கியம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லால ஃபெயில் ஆகுறாங்க. லா படிங்க. அதுவும் கம்பெனி லா ரொம்ப முக்கியம். அக்கவுண்ட்ஸ் சில சாப்டர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கோம். அந்த சாப்டர்ஸ் படிச்சிருங்க. ஆன்சர் ஷீட் ப்ரீவியஸ் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ஆன்சர் ஷீட் எல்லாம் அனுப்பிச்சிருக்கோம், எப்படி எழுதணும்னு அதை பார்த்துக்குங்க. இது எல்லாவற்றிற்கும் மேல 100 மார்க்கு எழுதிட்டு வாங்க. 80க்கு எழுதினேன் 70க்கு எழுதினேன் வராதிங்க. 3 மணி நேரம் உட்கார்ந்து எழுதுங்க. ரொம்ப முக்கியம். இது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். CAக்கு எப்படி உயிரை கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. இது வாழ்வா சாவான்ற ஒரு யுத்தம் மாதிரி தான் RR அகாடமியில நாங்க பார்க்கிறோம். எழுந்து விழுந்து விடக்கூடாது. முடியக்கூடிய ஒன்றுதான் CMA. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ICWA இன்டர் பாஸ் பண்ணாவே உங்களுக்கு வேலை. ட்ரெயினிங் நாங்க வாங்கி தரோம். சரி, ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் 2 குரூப் எழுதுறது நல்லது. இல்லையா ஒரு குரூப் எழுதுறீங்களா 70% எடுத்துருங்க. இந்த இன்ஃபர்மேஷன் கேம்பஸ் அட்டெண்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு சொன்னது. அதே போல fourth குரூப்ல ஃபைனல்ல லாஸ்ட் குரூப்ல நீங்க BVM and SPM தான் எடுக்கணும். தயவு செய்து மற்ற பேப்பர் எல்லாம் எடுக்காதீங்க. ஏன்னா இதுதான் ஸ்கோரிங் பேப்பர். 2 குரூப் சேர்ந்து எடுத்து எழுதினா கேம்பஸ் கூப்பிடுவாங்க, பாஸ் பண்ணிடலாம். ஏன்னா அக்ரிகேட் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொன்னு குரூப் 2ல 2 சப்ஜெக்ட், குரூப் 2ல 2 சப்ஜெக்ட்ஸ் ஓவர்லாப் ஆகுது. குரூப் 3ல SFM and SCM, குரூப் 4ல SPM, BVM and cost audit ஓவர்லாப் இருக்கு. அப்ப 8 சப்ஜெக்ட் 2 சேர்ந்து படிக்கும் போது 6 ஆகுது. 6 சப்ஜெக்ட் படிக்கிறோம், 8 எழுதுறோம். இது உண்மை. பாஸ் பண்ணவங்க கிட்ட கேட்டு பாருங்க. ஃபைனல் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதே இன்ஃபர்மேஷன் தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டியன்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் வாங்கி படிங்க. இருக்குது RR அகாடமியில மெட்டீரியல், நல்ல மெட்டீரியல் கொடுத்திருக்கோம். நீங்க நினைக்கிறா போல லா சப்ஜெக்ட் இருக்காது. லா தான் கஷ்டம். குரூப் 3ல டாக்டர் சேஷாத்ரி சார் எடுக்கிறார். அத லா வாஸ்ட், எது வாஸ்டோ எது கொஞ்சம் டஃபோ அதுலதான் டெஸ்ட் பண்ணுவாங்க. எல்லாரும் கான்சென்ட்ரேட் பண்றது SFM. SCM ஏற்கனவே கொஞ்சம் தெரியும். அஃப்கோர்ஸ் BT ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துதான் ஆகணும். லாவை நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க, போயிட்டே இருக்கும். ஆனா லா ரொம்ப முக்கியம். அதே போல குரூப் 4ல CFR, நம்மளுடைய CFR-ம் CA உடைய CFR-ம் ஒண்ணு. உஷாரா படிங்க. 8 மணி நேரம் அலாட் பண்ணுங்க. வெறியோட படிக்கணும். படிப்பு தான் நம்முடைய வாழ்க்கைன்னு படிங்க. நம்ம அக்கவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேற என்ன இருக்குது சொல்லுங்க. இதுக்கு எவ்வளவு செலவு கம்மி. உங்களுடைய எஃபர்ட் முக்கியம், விட்டுடாதீங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல குவாலிஃபிகேஷன் மேட்டர்ஸ். குவாலிஃபிகேஷன் இருந்தாதான் கார்ப்பரேட் வேர்ல்டு உங்களை மதிக்கும், இல்லன்னா மதிக்காது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க பேரு நரேந்திரன் வச்சுக்கோங்க. நீங்க என்னதான் படிச்சாலும் நரேந்திரன் BCom, நரேந்திரன் MCom, நரேந்திரன் MBA, நரேந்திரன் BL. ஆனா CMA படிச்சுட்டா CMA நரேந்திரன். சைன் போடக்கூடிய அதிகாரத்தை கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இத மனசுல வச்சுட்டு படிங்க ஃப்ரெண்ட்ஸ். God bless you. All the best.